கடைசியாக கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்கள் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த கூடுகையை நடத்தும்படி எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீர். ஆண்டவரே, மிகுந்த பிரயாசத்தில் கர்த்தருடைய பலனை நாங்கள் காணணும். ஆண்டவரே, எங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயம் உமக்கு தெரியும். உங்கள் சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாமல், பிசாசை ஜெயிக்க முடியாமல், மாமிசத்தில் வர்ற எண்ணங்களை ஜெயிக்க முடியாமல் எப்படி நம்ம ரன் பண்ணுறது, இந்த மனைவி எப்படி ஜெயிக்கிறது, புருஷன் எப்படி ஜெயிக்கிறது, பிள்ளைகள் எப்படி ஜெயிக்கிறது, உயிரோடு இருக்கிறவரை எப்படி வாழ்றது, சக்ஸஸ் ஆயிடுவோமா என்ற பயத்தோடு இருக்கிறவங்களை இங்கே பார்க்குறீங்க. ஆண்டவரே, பதட்டத்தோடு இருக்கிறவங்கள பார்க்குறீங்க. நல்ல ஆலோசனைகளை தாங்க ஆண்டவரே. ஆபிரகாம் முதிர் வயது வரைக்கும் அவன் வாழ்ந்தது போல, ஈசாக்கு முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்தது போல, யாக்கோப்பு நல்ல முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்தது போல, தாவீது நல்ல முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்தது போல, யோபு நல்ல முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்தது போல எங்கள் முதிர் வயது ஓட்டங்களை உமக்கு பிரியமாக ஓடி முடிக்கணும். இடையில எப்போ நாங்கள் முடிச்சிடக்கூடாது. எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கையிலே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒரு வார்த்தைகளோடும் எங்களோடு பேசும் ஒரு ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுக்கு சுனாமத்தில் பிதாவே, ஆமே. கரங்களை தட்டிக்கதை மையப்படுத்துவோம். தோதுரன் 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 ஜெபசிந்தையோடு கூட இருங்கள், எதிர்பார்ப்போடு இருங்கள். உங்களுக்கான நல்ல ஆலோசனைகளை புத்துமதிகள் கர்த்தர் தருவார். உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குடும்பங்கிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆதியிலே தேவன் தான் குடும்பத்தை என்ன செய்தார்? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கர்த்தர் குடும்பத்தை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அதனால் கணவன் மனைவி அப்படிங்கிற பந்தத்தை ஏற்படுத்தினது யார்? கர்த்தர். ஆனால் நம்ம ஒவ்வொரு வரையும் கர்த்தர் குடும்பமாக ஏற்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நேரடியாக தேவ வார்த்தைக்குள்ளாக போகிறோம். இந்த நாளிலும் கூட எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், பக்தியுள்ள குடும்பம், கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம். இந்த ரெண்டு தலைப்பில் தான் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பக்தியுள்ள ஒரு குடும்பம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்குமாக. அப்போஸ்தலர் வாசிங்க பார்க்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி உள்ள கொர்நேலியு என்று சொல்லப்படும் பேருள்ள மனிதன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. நம்ம இங்கே பார்க்குறோம், கொர்நேலியு இவன் ஒரு புறஜாதியான். அந்த காலத்தில் இருந்ததான ரோமர்கள் வணங்கினதான பல விக்கிரக தெய்வங்களை அவன் என்ன செய்யல, வணங்கலை. ஆனால் யெகோவா தேவனை எப்படி அறிந்திருக்கிறான்? யெகோவா தேவனை அறிந்து அந்த யெகோவா தேவனை விசுவாசித்து அவன் என்ன செய்கிறான் என்றால், முதலாவது அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா தேவ பக்தி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? தேவ பக்தி. இரண்டாவது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள என்ன செஞ்சது? இருந்தது. மூன்றாவது, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. நாலாவது, எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன செய்தான்? ஜெபம். இவ்வளவு செய்திருக்கிறான். ஆனால் அவன் குடும்பத்தில் என்ன இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. என்ன இல்லைங்க? நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் நினைக்காங்கன்னா தேவ பக்தியாக வாழ்ந்துட்டா நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சபைக்கு ஒழுங்காக காணிக்க கொடுத்துட்டா நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டா நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வெளியே பார்த்த பக்தி இருக்குது. என்ன இருக்குது? வெளியே பார்க்க பக்தி இருக்குது. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை. சகோதரர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா
அவர் வாலிபனாக இருந்த நாட்களில் அவருக்கு கை கால் வழங்காம, இறுதியும் பெருசாக வீங்கி கால் கை வழங்காமல் நேரத்தில் தான் இயேசு சந்தித்தார், தொட்டு சுகமாக்கினார். சுகமான பின்பு அவர் ரெகுலராக சபைக்கு போனார். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக ஒரு பக்தியுள்ள ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். தினமும் பைபிள் வாசித்தார். பக்தியாக இருந்து பயந்து, தேவனுக்கு பயந்து எந்த பாவமும் என்ன செய்யலை. அவரால் முடிந்த மட்டும் பக்தியாக வாழ்ந்தார். சபைக்கு காணிக்க கொடுத்தார். வெளியே பார்க்க நல்ல ஒரு பக்தியுள்ள மனிதன். ஆனால் என்ன இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போன பொழுது அங்கே இருக்கிற வாலிபர்களிருந்து சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மறுபடி பிறந்திருக்கிறேன், என் பாவத்தை இயேசு மன்னித்தார் அப்படின்னு. இந்த வார்த்தை அவருக்கு ஆச்சரியம் இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது, நான் மறுபடி பிறந்தேன்னு சொன்னாங்களே, இந்த நிச்சயம் எனக்குள்ள இல்லையே அப்படின்னு சொன்ன பொழுது தான் ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை அங்கே இருக்கிற பெந்திய ஊழியக்காரர் சொல்லி, தம்பி இந்த வசனத்தை வாசித்து வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு அனுப்பிவிட்டார். வாசிங்க பார்க்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செய்தி என்ன செய்யலையா, மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த வசனத்தை சொல்லி அனுப்பினார். இதை வாசித்த பொழுது ஆவியானவர் மோகன் செய்யாவுக்குள்ள பாவ உணர்வை கொடுத்தார். அவர் நைட்டு 10 மணிக்கு முழங்கால் படிட்டு ஆண்டவர் தன்னுடைய சிறு வயதிலிருந்து என்னென்ன பாவங்களை செய்தாரோ ஒவ்வொன்றா கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஒவ்வொரு பாவங்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறது. கிட்டத்தட்ட காலையில் 4 மணி ஆயிடுச்சான். அப்போ அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாராம். இயேசுவின் பாவத்தை மன்னித்தாராம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வெளியே பார்க்க பக்தி இருக்கும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வெளியே பார்த்தா நீங்கள் பக்தி உள்ளவர்கள் தான். ஆனால் உங்களுக்குள்ள ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறதா? என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டது நல்லது, ஆனால் அனுதினமும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பில் 3 பகுதி இருக்குது. ஒன்று கடந்த கால ரட்சிப்பு, இன்னொன்று நிகழ்கால ரட்சிப்பு, 3வது வருங்கால ரட்சிப்பு. அல்லேலூயா. நாம் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் தண்டனையாகிய நியாயத்திற்கிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அது கடந்த கால ரட்சிப்பு, அது ஆவியில ரட்சிப்பு. ஆனால் ஆத்துமா அனுதினம் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். நிகழ்கால ரட்சிப்பு, அது என்ன ரட்சிப்புங்க? நிகழ்காலத்தில் ஆண்டவர் நம்மளை பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கிறார். நம்மளை சுற்றி இந்த உலகம் முழுது என்ன நிரம்பி இருக்குது? பாவத்தின் வல்லமை என்ன செய்யுது? நிரம்பி இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி முழுக்கலான செலுத்தும் பொழுது பாவம் நம்மளை விட்டு வெளியேறுகிறது. ஆனால் பாவம் எங்க இருக்குது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் இத்தனை திரளான ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு என்ன செய்யணுமா? ஓடணும். இப்போ நம்மளை சுற்றி என்ன நெருங்கி நிற்குது? பாவம் நிற்குது, பாரம் நிற்குது. இது ரெண்டுமே உங்கள் ஓட்டத்தை தடை பண்ணிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று பாரம் தடை பண்ணுது, இல்லைன்னா பாவம் என்ன செய்யுது? தடை பண்ணுது. ரொம்ப கவனமாக நம்ம ஓட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறதா? இன்னைக்கு செத்தா நான் பரலோகம் போவேன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இருக்குதா? இயேசுவை தேடுறவங்களுக்கு இன்னைக்கு செத்தா நான் பரலோகம் போவேங்கிற கன்ஃபார்ம் இருக்கணும். எத்தனை பேருக்கு இங்கே வந்திருக்கீங்கல்ல, நான் இப்போ செத்தா பரலோகம் போவேன் அப்படிங்கிற கன்ஃபார்ம் இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சிலருக்கு டவுட் இருக்குது. வண்டி ஊசல் என்ன செய்யுது? ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒன்று தெரியுமா? நீங்களும் நானும் செத்த தெய்வத்தை ஆராதிக்கலை. அதனால் நான் செத்தா பரலோகம் போவேன், நான் போக மாட்டேனா அப்படிங்கிற டூப்ளிகேட்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இயேசு விசுவாசத்தை கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நான் செத்தா பரலோகம் போவேன் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அல்லேலூயா.
நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. செத்த தெய்வத்தை ஆராதிக்கல. என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். இப்ப செத்தா பரலோகம் கன்ஃபார்ம் என்னால சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த கன்ஃபார்மோட ஓடணும். அல்லேலூயா. ஏதோ 10ஓட 1 11 அதோட சேர்ந்து 12 அப்படி வாழக்கூடாது. எப்படி வாழக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். 10ஓட 1 11 அதோட சேர்த்து 12. நிறைய பேர் இப்படித்தான் லைஃப் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்போ நல்லா கவனிங்க. இந்த குடும்பம் கொர்நேலிய குடும்பம் பக்தி இருக்குது, சரிதான, தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குது, ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுறாங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களா? எப்படிங்க? நம்ம அப்படி ஏதாவது ஜெபம் பண்ணுறோமா? யோசித்து பாருங்க. நம்ம அப்படி ஏதாவது ஜெபம் பண்ணுறோமா? அப்படி எதுவும் நம்ம ஜெபம் பண்ணலை. சரிதானா? வாசிங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்தால் மட்டும் போதாது, அவரை சொந்த இரட்சகராக என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஏற்றுக்கொண்டிருக்கணும். ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம் போட்டிருக்குது, வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் எப்படி பிறந்தவங்களாம்? தேவனாலே பிறந்தவங்க. அதாவது மறுபடி பிறத்தலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க ஆவி மறுபடி என்ன செய்யப்பட்டிருக்கணும்? பிறந்திருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க பார்க்கலாம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த 5ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிக்கணும். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளம், நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம், உங்க வாழ்க்கையில நீங்க மறுபடி பிறந்து இருக்கிறேங்கிறத கன்ஃபார்ம இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறாருன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துகிறார். என்னத்தை உடுத்துறாருங்க? ரட்சிப்பின் வஸ்திரம். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் உங்களுக்கு நீதியின் சால்வை உடுத்துகிறார். அல்லேலூயா. இந்த 2 இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் ஒழுங்கு பண்ணுகிறார். நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள். கடைசியில் ரோட்டு ஓரத்தில் நிற்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கப்படுகிறது? கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதன் மட்டும் பாருங்க, அந்த விருந்து சாலைக்குள்ள வந்துட்டு என்ன வஸ்திரம் இல்லை? கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இருந்தாலும் தூக்கி எங்க போடுங்க? அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துல போடுங்கன்னா நரகத்தில் போடுங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அந்த மனிதன் தன்னுடைய சுய நீதியை நம்பினான். எதை நம்பினான்? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ஒழுங்காக தான் ஜெபிக்கிறேன் அதனால பரலோகம் போயிடுவேன், நான் ஒழுங்காக தான் பயந்து வாழ்றேன் அதனால பரலோகம் போயிடுவேன், நான் ஒழுங்காக தான் காணிக்க கொடுக்குறேன் அதனால பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போக முடியாது. அவன் எந்த நீதியில நிற்கிறான்? சுய நீதி. சரிதானா? 2 பேர் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும். அதுல ஒருத்தர் தன்னுடைய சுய நீதியை பேசுகிறான். நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி இல்லை, இந்த ஆயக்காரனை போல இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவன் அல்ல. ஆனா அதுக்கடுத்து ஒருத்தன் பேசுறான். யார்? ஆயக்காரன் ஜெபிக்கிறான். தேவனே பாவியாக இனிமேல் எப்படி இருக்கும்? குருவியாயிரும், இவனே நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. நீ ஜெபிக்கிறதுனால நீ ரட்சிக்கப்பட முடியாது, நீ ரட்சிக்கப்பட்டதுனால ஜெபிக்கிற. அல்லேலூயா. நீ நற்கிரியை செய்கிறதுனால ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்பட்டதுனால நற்கிரியை செய்கிறாய். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஜெபிக்கிறதுனால நீதிமான் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தான் நீதிமான். ஆனா நீதிமான் ஒழுங்கா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. விசுவாசம் கிரியில என்ன செய்யப்பட வேண்டும்?
வெளிப்பட வேண்டும். ஆனா உன் கிரியை நம்பி நீ ஒரு நாள் எங்க போயிட முடியாது, பரலோகத்துக்குள்ள என்ன செஞ்சிட முடியாது, போயிட முடியாது. அதை மறந்துடக்கூடாது. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இயேசு விசுவாசிக்கிறாங்க, ஆனா இடையில என்ன செய்யறாங்க தெரியுமா, நான் எப்படி ஜெபிக்கிறேன் தெரியுமா, நான் எப்படி உபவாசம் இருக்கேன் தெரியுமா, நான் எப்படி காணிக்கை கொடுக்குறேன் தெரியுமா, நான் எப்படி ஊழியம் செய்யறேன் தெரியுமா. நீ எப்படி ஊழியம் செஞ்சா என்ன, நீ எப்படி இருந்தா என்ன, எது வச்சும் எங்க போக முடியாது சொல்லுங்க, எங்க போக முடியாது. இப்ப நீ ஊழியம் செய்யற, நீ இப்ப ஒழுங்கா இருக்கனா அதுக்கு காரணம் நீ செய்யறதுனால இல்ல, இயேசு உனக்குள் வந்ததினால் வந்த விளைவு. அல்லேலூயா. இயேசு எனக்குள் இருக்கிறதுனால நான் நற்கிரியை செய்கிறேன். எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவர் என்ன சொல்லுகிற வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் chapter 2 verse 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை என்ன செய்திருக்கிறார், ஆயத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டீர்களாம், ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு யாருடைய ஈவு, தேவனுடைய ஈவு. ஆனா ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தா கன்ஃபார்மா என்ன காரியம் செய்யணும், நற்கிரியை செய்யணும். அல்லேலூயா. அவன் நற்கிரியை செய்யாவிட்டால் அவன் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒழுங்கா ஜெபிக்கல அப்படின்னா அவன் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவனால ஜெபிக்காம இருக்க முடியாது. இயேசு உள்ளத்துல வந்தவனால பரிசுத்தமா வாழாம இருக்க முடியாது. பாவத்தை வெறுக்காம இருக்க முடியாது. உனக்குள்ள பாவத்தை வெறுக்க தோணல அப்படின்னா நீ ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டதுனால தான் நற்கிரியை செய்கிறோம், அதாவது நன்மை செய்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் என்ன செய்கிறோம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தில் ஆவியானவர் எழுதினார். சரிதானா? இப்ப நன்மை நாம் செய்ய வேண்டும் என்றால், நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நமக்குள்ள யார் வந்திருக்கணும், இயேசு வந்திருக்கணும். அல்லேலூயா. இயேசு இல்லாம இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் நன்மை செய்யறாங்க, ஆனா அதுக்கு பின்னணியத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்கும், மறந்துடக்கூடாது. புரியுதா? ஆவியானவர் இல்லாம ஒரு மனிதன் வந்து அன்பு கூறலாம், ஆனா அது உண்மையான அன்பு என்று நாம் சொல்ல முடியாது. ஒரிஜினல் அன்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது மட்டும்தான் காட்டக்கூடிய அன்பு தான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. மற்ற எல்லாமே அந்த அன்புக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரியம் என்ன செஞ்சிருக்கோம், உட்கார்ந்து இருக்கோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு தான் சுயநலமற்ற அன்பு. அல்லேலூயா. இது எல்லாம் நமக்குள்ள யார் வந்ததினால வரக்கூடிய விளைவு, இயேசு வந்ததினால வரக்கூடிய விளைவு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, பக்தி இருக்கிறதுனால நீ ரட்சிக்கப்பட்டன்னு அர்த்தம் கிடையாது. நீ வந்து கர்த்தருக்கு பயந்து, அவன் பாருங்க கர்த்தருக்கு பயந்து கூட வாழ்றான், ஆனா என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11, 13, 14. அவனோ கண்டதாகவும் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு என்ன செய்வான், சொல்லுவான். அப்ப பாருங்க, பேதுரு 10ஆம் அதிகாரத்தில் வந்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்றார். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழி, இயேசு விசுவாசிக்கணும் அப்படின்னு. அதை சொல்லும் போது தான் அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகத்தை என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளையே, நீ முதலாவது நீங்களும் உங்க பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் போட்டிருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுது. அப்ப இயேசுவை விசுவாசிக்கணும். ரட்சிக்கப்படணும் அப்படின்னா 2 காரியம் தேவை. ஒன்று, பாவம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். 2வது என்ன செய்யணும் அப்படின்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 6:36. நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். 6:36. யோவான் 17:6 வாசிங்க.
பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டார். நீ உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது, பிதாவாகிய தேவன் ஒரு மனிதனை இழுத்து கொண்டால் மட்டும்தான் அவன் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி என்ன செய்யணும்? சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். சரிதானா? ரோமர் 10ஆம் அதிகாரத்தின்படி 8, 9, 10 என்ன செய்யணும்? நீதி உண்டாக இருத்தல் விசுவாசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்து எனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார், அதை நான் முழுசாக விசுவாசிக்கிறேன் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படணும். அப்போ ஒரு குடும்பம் என்றால் பக்தி இருந்தால் மட்டும் போதாது, ரட்சிப்பு இருக்கணும். அல்லேலூயா. என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு. ஆனால் அந்த ரட்சிப்பில் 3 காரியம் சொன்னேன். கடந்த கால ரட்சிப்பு இருந்தால் மட்டும் போதும். நிறைய பேர் கடந்த கால ரட்சிப்புலேயே வண்டியை ஓடிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் வண்டி ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். அப்போ யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் ஒரு நிமிஷம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 21 வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தில் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. நல்லா கவனிக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க, அபிஷேகம் பண்ணுறீங்க, அது எல்லாமே எங்கே நடக்குன்னா ஆவியில் நடக்குது. ஆனால் ஆத்துமாவில் ஒரு மாற்றமும் இல்லை. எதில் மாற்றம் கிடையாது. இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம ஜெபிச்சோம், ஆண்டவர் பலமாக அபிஷேகம் பண்ணார், ரொம்ப நல்லது. ஆனால் இது எல்லாமே எங்கே நடக்குன்னா ஆவியில் நடக்குது. ஆனால் ஆத்துமாக்குள்ள இருக்கிறதான சந்தேகம், பயம், அவிசுவாசம், ஈச்சை, பொறாமை, கோபம், கசப்பு, எல்லா துர்க்குணமும் எங்கே இருக்குது? ஆத்துமாவில் இருக்குது. எங்கே இருக்குதுங்க? ஆத்துமாவில் இருக்குது. இது என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். ஆத்துமா என்றால் சிந்தனை, எண்ணங்கள், அறிவு, உணர்ச்சி, சித்தம்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் அதனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சில பேரில் பார்த்தீங்கன்னா இயேசுவை கூட பார்த்துருவாங்க. ஆனால் அவங்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கும் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கோபம், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு நிறையா இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய ஆத்துமா இந்த டே பை டே என்ன செய்யப்படலை? ரட்சிக்கப்படலை. உங்கள் ஆத்துமா ரட்சிப்பு எவ்ரிடே நடக்கணும், அனுதினமும் ரட்சிக்கப்படணும். அனுதினமும் ரட்சிக்கப்படணும்னா வேதத்தை வாசிக்கிறதில்ல, வேதத்தை தியானிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சாட்சி இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மெடிடேஷன், இந்த ப்ளஸ் ப்ரேயர் ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆனால் பிரிச்சுட்டோம். என்ன செஞ்சோம்? சிலர் நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனால் என்ன இல்லை? வேத தியானம் இல்லை. சிலருக்கு வேத தியானம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? ஜெபம் இருக்காது. ஆனால் ரெண்டுமே 50-50 இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ரயில் போகணும் அப்படின்னா 2 தளவடம் தேவை. ஒரு மனிதன் பறக்கணும் அப்படின்னா 2 கைகள் தேவை. அதாவது ஒரு பறவை பறக்கணும் அப்படின்னா 2 ரெக்கைகள் தேவை. அதுபோல் நமக்கு ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் என்ன இருக்கணும்? மெடிடேஷன், வேத தியானம் என்ன இருக்கணுங்க? வேதத்தை தியானம் பண்ண. எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை நிரப்புற அனுபவம், வேதத்தை இருதயத்திலையும் மைண்டிலையும் நீங்கள் வாசித்து பாருங்களேன், நிரப்பப்படுகிற அனுபவம் இருக்கணும். அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். எனக்கு வசனம் வாஸ்தா அப்படியே உள்ளத்தில் தங்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க 1-2 பேர் தூக்குறீங்க, பரவாயில்ல. மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு படித்தா சொல்லுவாங்க, படித்ததெல்லாம் மறந்து என்ன செய்யுது பாஸ்டர்? புரியுது பாஸ்டர். படிக்க உட்கார்ந்தோடனே பார்த்தீங்கன்னா பைபிள் கையில் இருக்கும், ஆனால் சிந்தனை மண்டலம்லாம் எங்கேயோ இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே உலகம் சுற்றி வாலிபர்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ண உட்கார்ந்தது தான் தெரியும், அதுக்கடுத்து வாய் சோத்திரம் சொல்லும். ஆனால் நம்ம மக்கள் மண்டலம், சிந்தனை மண்டலம் எங்கே இருக்கும்? அப்படியே எங்கேயாவது ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சு கடைசியில் 3ஆம் வானத்துக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் ஆத்துமா என்ன செய்யப்படலை? ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இப்படியே நீங்கள் ரட்சிக்கப்படாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 நாள் சாப்பிடல அப்படின்னா கொஞ்சம் டயர்டாகுவேன், 2 நாள் சாப்பிட்லன்னா இன்னும் கொஞ்சம் டயர்டாகுவேன், 3 நாள் சாப்பிட்லன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடல, 40 நாள் வரைக்கும் உயிர் வாழலாம். எத்தனை நாள் வரைக்கும்? ஆமாம். நிறைய பேருடைய ஆத்துமா எப்படி இருக்குன்னா ஹோமா ஸ்டேஜில் இருக்குது. எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹோமா ஸ்டேஜில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிந்தனை செயல்படலைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்?
மூளை செத்து போச்சுன்னு அர்த்தம். என்ன செத்து போச்சு? மூளை செத்து போனவனுக்கு உயிர் தான் இருக்கும். கண்ணு பார்க்கும், காது கேட்கும், வாய் ஆனால் பேச முடியாது, செயல்பட முடியாது. அவங்களால அவங்க படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. அவங்கள கையை தூக்குனா கையை தூக்க முடியாது, அவங்களால பேசுனா பேச முடியாது. கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் தான் வரும். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய கிறிஸ்தவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த லிஸ்ட்டில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஹோமா ஸ்டேஜில் இருக்குது. எந்த ஸ்டேஜில் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனத்தினால உங்கள் ஆத்துமா நிரப்பப்படாவிட்டால், நல்லா கவனிக்கணும், எழுதிக்கோங்க முடிஞ்சா, உங்கள் ஆவியை கர்த்தர் நிரப்புவார், உங்கள் ஆத்துமாவை நீங்கள் தான் நிரப்பணும். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா யார் நிரப்பணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் நிரப்பணும். நிரப்புறீங்களா? ஓ, நிரப்புறமே பாஸ்டர். சொந்த கதை, சோக கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் நிறைய என்ன செய்கிறோம். நைட்டு நாங்கள் தூங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த கதையும் சோக கதையும் தான் என்ன செய்வோம். நிரப்பாமல் நாங்கள் தூங்குகிற பழக்கமே கிடையாது. குண்டக்க மண்டக்க யோசிக்கிறல கில்லாடிகள். எப்படி குண்டக்க மண்டக்க யோசிக்கிறல? அதில் நம்ம பெண்கள் இருக்கார்களே, பெண்கள் புள்ளி வச்சா போதும், ரோடு போட்டு போர் போட்டு அதை பெரிய பூகமாக்கி அதில் பார்த்தீங்கன்னா கண்கள் இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் புது 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 புதுன்னு என்ன செய்யும், அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை அப்படியே பெருசாக்கி என்ன தாக்கி, பெண்கள் விசுவாசத்தில் இருந்தாலும் அப்படி கையில் இருப்பாங்க. அதே போல விழுந்தாலும் அவங்கள போல விலை யாராலும் முடியவே முடியாது. கில்லாடிகள் தான். என்னது? கில்லாடிகள். இயேசுவுக்கு கதவை திறந்தாலும் நாங்கள் ஈஸியாக திறப்போம், சாத்தானுக்கு கதவை திறந்தாலும் ஈஸியாக திறந்து விட்டுருவோம். ரெண்டுக்குமே நம்ம ஓகே. எப்படி ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணுறது பாருங்க, அபிஷேகம் பண்ணுறது கூட வாங்கினா ஆண்கள் அப்படியே மங்கின் மேலே உட்காந்துருப்பேன். பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஆண்கள் வந்து சீக்கிரத்தில் அசைஞ்சிருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? அசையாது. ஆனால் நம்ம பெண்களை பாருங்க அப்படி க்ளீனாக அசைவாங்க. அப்படியே நம்ம சொல்கிறதெல்லாம் கிளிப்புள்ள மாதிரி அப்படி க்ளீனாக. அதே மாதிரி இங்கே அசைகிறது மட்டும் இல்லை, எங்கேயாவது பிசாசு போச்சுன்னா யார் தான் முதலாள இடம் கொடுக்குறது? அவங்க தான் இடம் கொடுப்பாங்க. அதனால பிசாசுக்கும் நாங்கள் திறந்த வழி பல்கலைக்கழகம் தான், சுகத்துக்கு என்ன பல்கலைக்கழகம் தான். பார்த்துருக்கீங்களா? இதுதான் பெரிய கொடுமை. இதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணும்போது இதே கதவை பூட்டுறா அப்படின்னாரு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து என்னத்தை பூட்டணுமா? கதவை பூட்டுனா சிந்தனை மண்டலத்தை பூட்டுன்னு அர்த்தம். ஓ எண்ணத்தை பூட்டு, ஓ உணர்ச்சியை பூட்டு. ஆனால் நம்ம ஆட்களுக்கு என்ன பூட்டுறதா வருதுன்னு நினைக்கிறீங்க? பூட்டுறது வருதா? வர மாட்டேங்குது. தெரு நாய் பார்த்துருக்கீங்களா? கதவு திறந்து இருந்தால் அந்த ஆண்டுக்கு வரும், வந்து வீட்டுக்குள்ளே என்ன செய்யும், கொஞ்ச நேரம் அப்படி கிளம்புன்னு ஆடும், அதுக்கு வெளியே பார்த்துருக்கீங்களா? நம்ம தாய் குழந்தைகள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிள்ளையை பார்த்து சில வேலை பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பேசுவாங்க பாருங்கள், சனியனே ஒன்று பெற்றதுக்கு அதுவும் கற்றுக்கலாம் அப்படின்னு திட்டி தீர்த்து அதை அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படியே கொஞ்ச நேரத்தில் பறந்து அவங்க பண்ணி விட்ருவாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பில் சொருவியாக மாறிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களால தான் அன்பு காட்ட முடியும், அவங்களால தான் வசவும் பண்ண முடியும். வேறு யாராலும் அதை செய்யவே முடியாது. பயங்கரமான கில்லாடிகள். சரி, இந்த கதையை விடுங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? அதை இப்போ நமக்கு மேட்ரு ஏன் நடக்குதுன்னா, ஆத்துமா என்ன செய்யப்படலை? ஆத்துமா ரட்சிக்கப்படணும். என்ன ரட்சிக்கப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா ரட்சிக்கப்படணும், உங்கள் சிந்தனை மண்டலம் ரட்சிக்கப்படணும். பெண்களுக்கு மிகப்பெரிய சோதனையே வாய் தான். பெண்களுக்கு மிகப்பெரிய சோதனை என்னது? வாயை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னா என்ன ரட்சிக்கப்படணும் சொல்லுங்க? ஆத்துமா ரட்சிக்கப்படணும். என்ன ரட்சிக்கப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா ரட்சிக்கப்படணும், ஆத்திரம் வராது. ஆத்துமா ரட்சிக்கப்படணும், ஆத்திரம் ரொம்ப வரும். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க? ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா ஆத்திரம் வராது. ஆத்துமா ரட்சிக்கப்படலை, ஆத்திரம் வரத்தான் செய்யும். ஆமாம், என்ன பண்ணுறது? அது மாதிரி பெண்களை போல ஞாபக சக்தி வேறு யாருக்குமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்கள்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள், வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து ஃபோன் பேசிக்கிப்பார், என்னங்க வரும் பொழுது இந்த காய்கறி வாங்கிட்டு பாருங்கள் அப்படின்னு. அவர் சரி சரிப்பார். கீழே படி 4 படி இறங்க முடியும், எல்லாத்தையும் மறந்துடுவார். எல்லாத்தையும் அடுத்த விளையாடி மறந்துடுவாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம பெண்களை எடுத்துக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்களோ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க திட்டினதை அப்படியே திங்க டிப்பில் வச்சுருப்பாங்க. 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அப்படியே க்ளீனாக ஒப்பிப்பாங்க. நமக்கு இந்த ஒரு ஆள்கிட்ட சொல்லி அடுத்த ஆள்கிட்ட சொல்ல எதை சொல்ல கையில் வரதோ நம்ம தப்பிச்சோம்.
உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெடல் கொடுக்குறாங்க. மறக்கிறத தீர்வு தான் கொடுக்கணும். கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன்னைக்கு. சரி, ஆனால் நம்ம ஆண்களுக்கு பிரச்சனை என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவங்க திட்டதை அப்படியே ஓரத்திலே வச்சுருப்பாங்க. எங்கே வச்சுருப்பாங்க? என் மனைவியை நான் பார்த்துருக்கிறேன். சின்ன குழந்தைய வளர்க்கும் போது இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாள், அந்த குழந்தை நீங்கள் அப்படி வளர்த்தீங்க. எனக்கு உருப்பிட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, உருப்பிட்டு என்ன செய்ய மாட்டேங்குது. அவன் சொல்லுவான், நீங்கள் அதை சொன்னீங்கன்னு சொன்ன அப்படியா அப்படின்னா இப்படி இருக்கும். ஆனால் நமக்கு நல்ல வேலைப்பா வசனம் மட்டும் இருக்குது. நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு வச்சுப்பேன். அல்லேலூயா. என்ன இருக்குது? ஆமாம், நல்ல வேலைடா, இல்லைன்னா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஜென்ம சுபாவத்தை புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பெண்களுடைய நேச்சர் என்ன, ஆண்களுடைய நேச்சர் என்ன, இதை சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, பெண்களுடைய நேச்சர் இயற்கை சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்காக மெமரி பவர் அதிகம். ஒரே நேரத்தில் 4 வேலை செய்ய முடியும் அவங்களால. எத்தனை வேலை செய்ய முடியும்? 4 வேலை. எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ பெண்கள் வந்து கையில் குழந்தை வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு ஃபோன் வரும். உடனே ஃபோன் என்ன செய்வாங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பால் பாட்டில் என்ன செய்வாங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சட்டி பானையில் ஏதாவது கரைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ரைட் ஓகே அப்படின்னு அதையும் பேசியிருப்பாங்க. இன்னொரு வேலை ஏதாவது இருந்தாலும் அந்த வேலையை 4 வேலை அவங்களால ஒன்றும் செய்ய முடியும். ஆனால் நம்ம ஆட்களால் ஜென்ஸால் ஒரே நேரத்தில் ஒரு வேலையை தவிர வேறு ஒரு வேலையை என்ன செய்ய முடியாது. ஒன்றே பண்ணிடலாங்க. ரைட் ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நிறைய ஆண்களை நீங்கள் பார்த்து டென்ஷன், பெண்களுக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஆண்கள் ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்தால், இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீட்டிங் வரான்னு வச்சுக்கோங்களேன். 3 நாள் மீட்டிங் போயிட்டு வந்தோடனே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. பார்த்தீங்களா? பார்த்தோம், அவ்வளோதான். பேசுறீங்களா? பேசுனேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம பெண்கள்கிட்ட கேளுங்களேன். நான் போனேன்னா அங்கே எங்கள் அம்மா வந்திருந்தாங்களா, அவங்க வந்திருந்தாங்களா, இவங்க வந்திருந்தாங்களா, அவங்க என்ன பேசுனாங்க, இவங்க என்ன பேசுனாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஒப்பிப்பாங்க. அது அவங்களால மட்டும்தான்ப்பா அந்த திறமையே இருக்குது. நமக்கு அந்த திறமையை என்ன செய்யப்படுது? நம்மக்கிட்ட ஒப்பிச்சதை அப்படியே அவங்க அக்கா கையில ஃபோனை கொடுத்து நீங்கள் ஒப்பிக்க சொல்லுங்க, க்ளீனாக ஒப்பிப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கொடுத்து ஒப்பிக்க சொல்லுங்க, அடுத்த விளையாடி மறந்துடுவோம். பார்த்துருக்கீங்களா? எதுவுமே நமக்கு சொல்லுது. அது மாதிரி பெண்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம அவங்கள மாதிரியே எல்லாத்தையும் ஒப்பிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி என்ன செய்யணும்? ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா யாரை பார்த்தீங்க, என்ன பேசுனீங்க, என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் ஏழுலேருந்து வச்சுட்டு வரீங்க. ஆனால் நம்ம ஆட்களுக்கு கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் என்ன சொல்ல தெரியும், பதில் சொல்ல தெரியும். அதுக்கு மேலே ஒன்று என்ன செய்யாது, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஏதாவது கேள்வி கேட்டால் ஆமாம்மா கொடுத்தேன், எவ்வளோ கொடுத்தீங்க, அதுக்கடுத்து அது கேட்டால் தான் சொல்லுவோம். எவ்வளோ கொடுத்தீங்க? 10,000 ரூபாய். எவ்வளோ வாங்கினீங்க? அதை கேட்டால் தான் அதுக்கடுத்து நமக்கு பதில் என்ன செய்யும் வரும். ஆனால் நம்ம ஆட்களை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி க்ளீனாக ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் கேட்டது ஏதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க இஜெட் வரைக்கும் முடிச்சிருவாங்க. எது வரைக்கும் முடிச்சிருவாங்க? அதனால் பெண்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துங்க. பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லுவாங்களா? அல்லேலூயா. சரி, நல்லதுதான். நல்ல காரியத்தையும் மறக்கிறது நீங்கள் நினைவு வச்சிருக்க ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம நாட்டில் தீமையும் மறக்கிறது இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. என்னென்னா நல்லதை மறக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் தீமையும் நாங்கள் என்ன செய்வதில்லை. அப்படின்னா எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் பெரிய மேட்ரு. எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இது ஒரு பெரிய கொடுமை அல்லவா? அதனால் தயவு செய்து மறந்துடுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி இப்போ ஆண்களுடைய நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சுவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுவரில் வந்து ஒரு பாலை போட்டு எரியறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன செய்யும்? ரிட்டன் என்ன செய்யும்? அடிக்கும். இது வந்து பெண்கள். இது வந்து யார்? பெண்கள்கிட்ட ஒரு வார்த்தை விட்டு பாருங்கள், சிவகாசி சரவணி மாதிரி அப்படி கடை அடிக்குள்ள பார்த்து இப்படியே தாளிக்கிறது, க்ளீனாக தாளிப்பாங்க. அதுக்கடுத்து கதவுல வாயவே என்ன செய்ய மாட்டார், திறக்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? மேக்ஸிமம் 90% இப்படி தான் இருக்கும். 10% தான் எக்ஸப்ட். அல்லேலூயா. எத்தனை தான் எக்ஸப்ட் சொல்லுங்கள்? 10% தான் எக்ஸப்ட். கணவனாருடைய கண்ட்ரோல். மேக்ஸிமம் 90% தான் பெண்களுடைய கண்ட்ரோல். ஆனால் பெண்கள் சொல்கிறது என்ன தெரியுமா? நான் என் கணவனார் சொல்கிறபடி தான் செய்கிறேன் அப்படின்னாங்க. இவங்க கணவனாட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாங்க.
கனவுல நேர்களை சொல்லிட்டு பாரா கனவு. ஒரு ராஜா வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம். என்ன அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்ம நாட்டிலே எந்த ஒரு புருஷன் மனைவி அடக்குகிறவனாக நான் சொல்வதெல்லாம் மனைவி கேட்கும்படி செய்கிறானோ அவனை மட்டும் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள்லாம் அழைச்சிருந்தாராம். எல்லா ஆண்கள் வந்திருந்தாங்களாம். கேள்வி கேட்டாங்களாம், நாங்கள் வந்து என் மனைவி வந்து கண்ட்ரோலுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கேன் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. உடனே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்தாராம். மற்ற ஆட்கள் எங்கே போயிட்டாங்க? அங்கே போயிட்டாங்களா? இவருக்கு அரசுக்கு அப்பாடா ஒரு ஆத்தம் நமக்கு எழுதிச்சு வந்துச்சுடா அப்படின்னு சொல்லி அந்த புருஷனை பார்த்து கேட்டாராம், பரவாயில்ல நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் தான் உங்கள் மனைவி இருக்கா? இல்லைப்பா, இல்லை அரசரே, எங்கள் மனைவி சொல்லி அனுப்பியிருந்தா மெஜாரிட்டி சைடுக்கு போகவே கூடாது, எங்கள் மெஜாரிட்டி இல்லையா அதனால தான் நான் மெஜாரிட்டி சைடு போகாம கொடுமைக்கிட்ட போயிருக்கு பார்த்தீங்களா? சரி, ரைட் விடுங்க. இதெல்லாம் வந்து ஜென்ம சுபாவம். இதெல்லாம் என்ன சுபாவம்? ஆனால் ரசிக்கப்பட்ட பிறகு இப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரசிக்கப்பட்ட பிறகு மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஆனால் நிறைய சொல்லணும், நாங்கள் எங்கள் புருஷனுக்கே கீழ்ப்படியல, இல்லை தேவனுக்கே கீழ்ப்படியல, பிறகு எங்கள் புருஷனுக்கு. அதனால் கீழ்ப்படிங்க, கர்த்தருக்குள்ள என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆனால் ஆண்களுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பாலை தூக்கி கிணத்துக்குள்ளே தூக்கி இருந்தால் எப்படியோ மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க. 90%, 10% எக்ஸப்ட், அதை நான் பேசவே இல்லை. சரிதானா? 90% கணவனாருக்கு நீங்கள் எந்த பாலை எரிஞ்சாலும் அது உலகில் என்ன செய்யணும், போயினது தான். அதுக்கு ரிட்டர்ன் என்ன செய்யாது, வராது. பார்த்துருக்கீங்களா? அப்படியே மனசுக்குள்ளே போட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே வந்துடும். பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஜென்ஸுடைய இயற்கையாக தேவனை இப்படி தான் படைச்சிருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒருவர் பலவீனத்தை ஒருவர் என்ன செய்யணும், தாங்கணும், தாக்கிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு பலவீனத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. புருஷனுடைய நேச்சர் என்னென்னா, அவர் எங்கே போயிட்டு வந்தாலும் முழுசாக சொல்ல மாட்டார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அன்பா என்ன செய்யணும், பேசணும். மனைவியுடைய நேச்சர் என்ன, அவங்க எங்கே போனாலும் க்ளீனாக நம்மக்கிட்ட ஒப்பிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், வந்தோடனே என்னம்மா உங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்தா போதும். அவங்க எல்லாத்தையும் ஏழுலேருந்து என்ன செஞ்சு முடிச்சிருவாங்க, சொல்லி முடிச்சிருவாங்க. நீங்கள் அதுக்கு தலையை மட்டும் என்ன செய்யணும், ஆடணும். ஆட்டுனீங்கன்னா நீங்கள் நல்ல புருஷன். சரிதானா? நீங்கள் ஆட்டலன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை ஆட்டிக்குவாங்க. உங்களுக்கு அக்கறையே இல்லை. ஒரு ஈவு எனக்கு இருக்குதான், எங்க அப்பா உடல்ல சரியில்லைன்னு நான் போயிட்டு வந்திருக்கிறேன், எப்படி இருக்குன்னு கூட என்ன செய்ய மாட்டேங்க, கேட்க மாட்டேங்க, பார்க்க மாட்டேங்க, போன் பண்ண மாட்டேங்க. ஆனா நம்ம ஆட்கள் மாதிரி ஆளுங்க யாராலும் முடியாதுப்பா. திட்டினாலும் நல்லா திட்டுறாங்க, பார்த்தோன்னே அவ்வளோ அழுகல் இருக்கிறாங்க. நமக்கு ரெண்டுமே வர மாட்டேங்க. அந்த ஆளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட எப்படி பேசுகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அவன்லாம் ஒரு மனுஷனா, அவளை உருப்பிடுவானா, அப்படி இப்படி தீர்மானிச்சிருக்காங்க. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, நம்ம சொன்னாலும் நினைச்சே மாட்டேங்க, கேட்க மாட்டேங்க. அவன் மேலே ஒரு நெகட்டிவ் தாட்டு வந்துருச்சுன்னா தாழ்ச்சி பிடிச்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க, தாழ்ச்சி பிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மனுஷன் கீழே கலந்துருக்கான்னு உடனே ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா அழுகுவாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா நமக்கு முன்னாடி தாழ்ச்சாங்க, இங்க வந்து என்ன செய்யறாங்க, அழுகுறாங்கப்பா, நம்மளால மட்டும் முடியும். என்ன அழுகு நினைக்கிறீங்க? அடேங்கப்பா. என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு தம்பி போன் பண்ணான், அண்ணன் அழுகிற பெண்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னா. எனக்கு சாக்கடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னு. ஆமாண்ணே, நாங்கள் சென்னையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறேன். வர்ற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அழுது ஜோம் பண்ணுறது பார்த்து நான் ஒரிஜினல் நம்பிட்டேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா மெரினா பீச்சில் இன்னொரு ஆளோட உட்காந்துருக்கா அப்படின்னு. அப்போ தான் இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறதுன்னு யோசித்து பார்த்தேன். ஹலோ, எல்லாரும் இறுதி திறமை வைங்க. நம்மளாம் எப்படி இருக்கணும், நீங்களே கேட்டுக்கோங்க. நம்மளாம் எப்படி இருக்கணும்? பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே இருக்கிறது போல தெரியுது அப்படின்னீங்களா?
மனம் மருவமாகணும். அல்லேலூயா. என்ன ஆகணும்? இப்போ கணவனார் அது போல் மனைவியை நேசிக்கணும். அதுக்காக மனைவி ரொம்ப மட்டம் தட்டன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் நமக்கு நல்ல குணசாலியான பெண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலே நம்ம நிறைய காரியங்கள் மறந்து போகிறோம். அவங்க தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஞாபகப்படுத்துகிறாங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன விஷயங்கள் நல்லா இருக்குது? நிறைய விஷயங்கள் பெண்கள்கிட்ட நல்ல காரியம் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த நன்மையான காரியத்தை அவங்க செய்கிற தீமையான காரியம் என்ன செஞ்சிருக்கு? டோட்டலாக என்ன செய்யுது? கொஞ்சம் புளித்தமாக மாவனைத்தை என்ன செய்யுமா? உப்பை பண்ணுங்கிற மாதிரி இவங்க செய்கிற சில தீமைகள் என்ன செய்யுது அப்படின்னா நன்மையெல்லாம் என்ன செஞ்சிருது? அழிச்சிருது. அதனால் தேவ பிள்ளைகள் பெண்கள் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். என்ன கேட்கணும்? ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரை, நான் நற்சாட்சி உள்ள கனிதரும் திராட்சை கொடியாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் என்ன செய்வாராக? ஆசைப்பட். சரி, முதலாவதாக பக்தியுள்ள குடும்பத்தில் நம்ம கொர்நேலியு வீட்டை கொடுத்து பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம். சகரியா குடும்பம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். பாருங்க, அவங்களை குறித்து ஆவியானவர் கொடுக்கிற சர்டிஃபிகேட்டை பாருங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியே நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம் பாருங்க. இந்த சகரியாவோட குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் அதிலிருந்து 18-20 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பம், ஆராதனை செய்கிற ஒரு குடும்பம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ்கிற ஒரு குடும்பம். எப்படிப்பட்ட குடும்பங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழுகிற ஒரு குடும்பம். ஆனால் அங்கே என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அதான் மேட்ரு என்ன? விசுவாசம் இல்லைன்னா டோட்டலாக சொல்லலை. சில காரியத்தில் கர்த்தரை என்ன செய்வதில்லை? விசுவாசிப்பில்லை. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விசுவாசிக்கு போய் தான் சபைக்கு வர்றோம், கர்த்தரை விசுவாசிக்கு போய் தான் ஜெபம் பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம், சில காரியம் செய்கிறோம். ஆனால் இந்த காரியத்தில் கர்த்தரை விசுவாசிப்பதில்லை அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 32-33 வாசிங்க பார்க்கலாம். நிறைய வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யாத ஒரு காரணம் என்னன்னா நமக்குள்ள பக்தி இருக்குது, நமக்குள்ள சில வசனத்தின்படி வாழ்றோம். ஆனால் சில காரியத்தில் நாம் கர்த்தரை என்ன செய்வதில்லை? விசுவாசிப்பதில்லை. அதனால தான் நாம் தேவனிடத்திலிருந்து சில நன்மைகளை நம்மளால் என்ன செய்ய முடியல? பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. வாசிங்க பார்க்கலாம். 32. உங்கள் தேவனாகிய கர்த்தர் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை காட்டவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவிலே அக்னியிலும் பகலிலே மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை என்ன செய்யலையா? இதுதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள. இப்போ நீங்களாம் ரசிக்கப்பட்டவங்க தான், ஆனால் சில குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தரை என்ன செய்யறதில்லை? விசுவாசிக்கிறதில்லை. ஏன்னா நாம் என்ன உணர்கிறோமோ அதுதான் நிஜம் நம்ம நினைக்கிறோம். அவங்க என்ன உணர்ந்தாங்கன்னா வயசாகி போச்சு. இப்போ தேவதூதன் சொல்றா, உன் மனைவி எலிசபெத் கன்சீவாமா ஒரு குழந்தை பெறுவ அப்படின்னு சொன்னோடனே இதை நான் எதினால் அறிவேன் அப்படின்னு சொல்லி அவிவிசுவாசம், சந்தேகம் அவனுக்குள்ள இருக்குது. என்ன இருக்குது? அவன் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை விசுவாசித்தான், தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளது என்று விசுவாசித்தான். ஆனால் தன்னுடைய சரிதம் இவ்வளவு பலவீனமா இருக்குது உண்மைதான், நான் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தகுதியும் இல்லை உண்மைதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை அவர்கள் என்ன செய்யவில்லை? விசுவாசிகள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னா, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பண்ணிருப்பாங்க, கர்த்தரை தேடுவாங்க, ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் இயேசுவால மாற்ற முடியும் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஒன்று தெரியுமா? நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ என்ன உணர்கிற அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் அல்ல, டாக்டருடைய சர்டிபிகேட் என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் அல்ல, நீ எதை விசுவாசிக்கிறாய் என்பதே முக்கியம். எதன் மீது உன் நம்பிக்கை இருக்குங்கிறது தான் முக்கியம். தேவனுடைய வார்த்தை மேல் உன் விசுவாசத்தை வைக்கணும். தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும்
மாறாது. நல்லா கவனிங்க, உண்மை மாறிவிடும், ஆனால் தேவ வார்த்தை மாறாது. எது மாறிடும்? உண்மை மாறிடும். என்ன உண்மை மாறும்? உனக்கு இப்ப தலைவலி, சரிதானா? மாத்திரை போட்ட கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும்? மாறிடும், சரிதானா? நீங்க சொல்லலாம், என் முன்னாடி வந்து பிசாசு நிற்கிறான். பிசாசு வந்து சொல்றான், நான் உன்னை இன்னைக்கு சோழியை முடிக்கிறேன். உன்னை நான் என்ன செய்யறேன்? சோழியை முடிக்கிறேன். நான் அவனுடைய பிரசன்ஸை உணர்றேன், அவனுடைய சத்தத்தை கேட்கிறேன். இப்ப நான் என்ன செய்வது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீ அவனுடைய பிரசன்ஸை உணரலாம், அவனுடைய சத்தத்தை கூட கேட்கலாம். நீ ஒரு வாழ்க்கையில என்ன உணரலாம். ஆனா வேத வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வார்த்தையை நீ 100% விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. அப்ப நீ சாத்தானை பார்த்து சொல்லண்டே, சாத்தானே, இப்ப நீ முன்னாடி நிக்கிறது உண்மைதான், நீ எனக்கு முன்னாடி பேசுறது உண்மைதான், நான் இயேசுவை உணரவில்லை, இயேசுடைய பிரசன்ஸை அனுபவிக்கல, உண்மைதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாது. நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்ன உன்னை தொட முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க, போடி போயிடுவான். அல்லேலூயா. ஆனா நிறைய வேலைகளை நம்ம தனிமையா உட்கார்ந்து போது சாத்தான் என்ன சொல்றான்னு தெரியுமா? உன் நிலைமை அவ்வளவுதான். நீ உன் பிள்ளைக்கு ஜோமணி தான் பார்க்குற, என்ன நடக்குது? உன் பிள்ளை ரசிக்கப்படவே இல்லை, நீ ஜோமணி தான் பார்க்குற, அவன் திருந்துற மாதிரியே இல்லை. ஐயா, நீ என்ன உணர்ற, என்ன பார்க்குறங்கிறது முக்கியம் இல்லை. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். நீ தைரியமா சொல்லண்டே, சாத்தானே, இப்ப என் பிள்ளை அப்படி இருந்தாலும், கணவனார் அப்படி இருந்தாலும், நான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக என் பிள்ளையை ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்து நிலை நிறுத்துவார் அப்படின்னு வாயை திறந்து பேசணும். அல்லேலூயா. நீங்க நம்புகிறதான மனிதர்கள் மாறலாம். நம்ம நிறைய வேலைகளை விசுவாசித்தான் செயல்படுறோம். ட்ரெயினை விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? நைட்டு 9 மணிக்கு ட்ரெயினில் ஏறிட்டு போன் அடிக்கிறோம். பெங்களூரில் உள்ளவங்களுக்கு காலையில் 7 மணிக்கு அங்கே ரீச்சபிள் ஆயிரும். நான் காலையில் 7 மணிக்கு அங்கே என்ன செஞ்சிருந்தேன், இறங்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தலையணை வச்ச மாதிரி வச்சு நல்லா படுத்து குரட்ட வரும். இந்த ட்ரெயின் நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமான நடக்க முடியுமா? அந்த ட்ரெயினை ஓட்டுற ஆள் தான் ஒழுங்காக நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாரா? ஆனால் அது மேலே நமக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. அதுபோல் நம்ம சிக்னல் போகிறோம். 4 ரோடு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ரெட் லைட்டு கிரீன் லைட் அடிக்குது, சரிதானா? இந்த கிரீன் லைட் விழுந்தோடனே அடுத்த 3 திசையிலேருந்து மறுநாள் யாருமே என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. எங்களுக்கு என்ன விழுந்துருச்சு? கிரீன் லைட் விழுந்துருச்சு. யாரும் வரமாட்டாலும் தைரியமாக நம்ம போகிறோம். ஆனால் நீங்கள் நம்புகிறதான அந்த ட்ரெயின் டிரைவரோ அல்லது பஸ் டிரைவரோ அல்லது நீங்கள் நம்புகிறதான அந்த சிக்னலோ உங்கள் நம்பிக்கைக்கு, உங்கள் விசுவாசத்துக்கு பாத்திரமானாக எப்பொழுது நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தை, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. 100% நீங்க தேவனுடைய வார்த்தை நம்பலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரிதியை நடத்துவார். அல்லேலூயா. அதனால நீ வந்து தேவை குறித்து கவலைப்படணும், அதை குறித்து கவலைப்படணும் அப்படின்னு அவசியம். இப்ப இயேசு 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறார். அவர் தான் வார்த்தைக்கிட்டே சாத்தா வந்துட்டான். இப்ப இயேசு 40 நாள் பாஸ்டிங் இருந்ததுக்கு தேவ பிரசன்ஸ் உணர்ந்திருக்கணும். ஆனா என்ன பிரசன்ஸ் உணர்றாரு? சாத்தானுடைய பிரசன்ஸ். யாருடைய சத்தத்தை கேட்டுக்கணும்? தேவ சத்தத்தை கேட்டுக்கணும், அல்ல தேவதூதனுடைய சத்தத்தை கேட்டுக்கணும். ஆனா யாருடைய சத்தத்தை கேட்கிறாரு? சாத்தானுடைய சத்தம். நீங்களும் தனிமையில இருக்கும்போது, நல்லா கவனிக்கணும், கூட்டத்தோடு இருக்கும்போது நமக்கு என்னைக்குமே சோதனை இருக்காது. தனிமையில இருக்கும்போது உங்களுக்கு சோதனை வரும். தனிமையில இருக்கும்போது சொல்லுவான், உனக்கு நெஞ்சு வலிக்குதா, உனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. என்ன வரப்போகுது? அந்த அக்காவுக்கு அப்படித்தான் வந்துச்சு. எந்த அக்காவுக்கு? என்கிட்ட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது பாஸ்டர், ஜோம் பண்ணால் சரியாக போகுமா? இல்லை பாஸ்டர், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் போன வாரம் ஒரு சகோதரிக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்களா, போகிற வழியிலே பொட்டுன்னு என்ன செஞ்சாங்க. அதனால எனக்கு பொட்டுன்னு போயிருக்கணும்னு என்ன வருதான்? இது யார் கொடுக்கிறது? திருட்டு பையன் கொடுக்கிறது. திருட்டு பையன் கொடுக்கறதுலாம் கேட்டு ஆமா சாமி என்ன செய்யக்கூடாது? என்ன சாமி போடக்கூடாது? என்ன சாமி போடக்கூடாது சொல்லுங்க. நமக்கு ஏசப்பா என்ன கொடுத்திருக்காரு? எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றை நான் என்ன செய்ய மாட்டேன். 100% நம்பலாமா? நம்ப முடியாதாங்க. ஹலோ, நீங்க நம்புற மனிதர்கள் மாறுவார்கள். நம்ம நிறைய பேர் மனிதனை நம்பி ஏமாறுறோமா இல்லையா? உடனே நம்ம ஆட்கள் கவிதை வேற. என்ன கவிதை? எந்த மனிதனையும் நம்பக்கூடாது, எந்த நபரையும் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. ஒரு பெரிய கவிதை எழுதுவாங்க பார்த்துருக்க. ஏன் ஒன்றை நம்பியே நிறைய பேர் நடுரோட்டில் நிற்கிறேன், அதுக்கு என்ன பண்றது? இருக்குதா இல்லையா? சொல்லுங்கயா. நம்மளை நம்பி எத்தனை பேர் நடுரோட்டில் நிற்கிறான்.
ஆனா நீ பெரிய வீர வசனம். என்ன வசனம்? அப்படி கவிதை இந்த ஸ்டேட்டஸ்ல எழுதுவாங்க பார்த்திருக்கீங்களா? எந்த மனிதனையும் நம்பாதே, யாரையும் நம்பாதே, எல்லா மனிதர்களும் நடு ரோட்டில் என்ன செய்து விடுவார்கள். நிப்பாடியே உன்னை நம்பிய நிறைய பேர் நடுவில் ஒன்று இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது? அதனால் இந்த கவிதையெல்லாம் பேசக்கூடாது. மனுஷனை நம்பினா நடு ரோட்டில் தான் நிற்போம், இது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் இயேசுவை நம்பினா நடு ரோட்டில் நிற்க மாட்டேன். அல்லேலூயா. யாரை நம்பலாம்? மனிதனை நம்பினா ஏமாத்தான் செய்வாங்க. நம்மளால எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா? இப்போ நான் பாஸ்டர் தான், அதுக்காக நான் சொன்னபடி வாழ முடியுமா? சொல்லுங்க. ஏன் கை நீள்ற அளவுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் நீங்கள் எங்கே போனாலும் ஹெல்ப் பண்ணவா முடியும்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத எல்லான்னு ஒன்றுமே கிடையாது. நீ எங்கே இருந்தாலும் அவர் உதவி செய்வார். நீ பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே தான் இருக்காரு. சரிதானா? நீ கடற்கரை ஓரத்தில் ஓடினாலும் சரி, நீ எங்கே ஓடினாலும் அவருடைய கரை ஒன்று என்ன செய்யுமா? பிடிக்கும் அப்படின்னு பைபிளில் ஆவியானவர் எழுதுகிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு மறைவாக தான் எங்கேயும் போக முடியாது. அதனால அவர் ஒருத்தரை நீ ஆணித்தரமாக, எத்தனை தரமாக நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே. நீ என்ன உணர்றங்கிறது முக்கியம் அல்ல, உன் சூழ்நிலை எப்படிங்கிறது முக்கியம் அல்ல. சரிதானா? உன் டாக்டருடைய சர்டிபிகேட் என்னங்கிறது முக்கியம் அல்ல. நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாயா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஒன்று சொல்றேன், ஆணித்தரமா எழுதி வச்சுக்கோங்க. வேத வசனம் மாறாது, ஆனா உண்மை மாறும். எது மாறும்? பேட் மாறும். சரிதான்? உனக்கு வயிற்று வலி, உண்மையை தான் சொல்கிறேன். பிசாசு என்கிட்ட போராடுறாங்க, உண்மையை தான் சொல்கிறேன். யார் இல்லைன்னா ஆனது மாறும். ஆனால் தேவ வார்த்தை என்ன செய்யாது? சத்தியம் மாறாது. அல்லேலூயா. எது மாறாது? நீ எதை விசுவாசிக்கலாம்? இயேசு கிறிஸ்து தான் பேசுறேன். திருட்டு பையனே, நீ சொல்ற சாப்பாடு தேவன் தரலன்னு சொல்லி, ஆனா மனுஷன் 40 மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற நான் என்ன உணர்றேங்கிறது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கல. எந்த சத்தத்தை கேட்கிறேங்கிறது இயேசு விசுவாசிக்கல. தேவனுடைய வார்த்தையை 100% இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணால் இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றார். அல்லேலூயா. அப்ப நீ என்ன உணர்றேங்கிறது முக்கியம் அல்ல, எந்த சத்தத்தை கேட்டுக்கிறதுங்கிறது முக்கியம் அல்ல. நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பேசினா கர்த்தர் உனக்கு என்ன தருவாரு? இயேசு சோதனையெல்லாம் ஜெயித்த பொழுது தேவதூதர்கள் வந்து அவருக்கு என்ன செய்தார்கள்? பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. அப்படிதான் சாத்திரங்களை சாபதிலே சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. இப்ப என்ன உணர்ந்தா? 7 மடங்கு அக்கினி சூழ அந்த பிரசன்ஸ் தான் உணர்றான். அங்கிட்டு கெடாமீச வச்சுக்கிட்டு ஐயா நிற்கிறாரு, ராஜா நிற்கிறாரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிலை பிசாசு. எது நிற்குது? பிசாசு. நம்மாக்கள் பிசாசு சிலையை பார்த்தாலே பயந்து ஓரம் என்ன செய்யறாங்க? யாராவது பிள்ளி சுடி பண்ணியிருப்பாங்க பாஸ்டர். இங்கிட்டு கூடி தாவி அங்கிட்டு கூடி ஓடும் பாஸ்டர். அப்படின்னு ஓடுற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? இருக்கீங்களா இல்லையா? ஹலோ. அங்கிட்டு போனாலே அந்த பிசாசை பார்த்து பயமா இருக்கு பாஸ்டர். அது அப்படியே அருவாய் வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? நிற்குது. அது எனக்கு துரத்துற மாதிரியே இருக்குது பாஸ்டர் அப்படின்னா. இதைத்தான் நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என்ன உணர்றேங்கிறது முக்கியம் கிடையாது, நான் என்ன விசுவாசிக்கிறேங்கிறது முக்கியம். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்தாங்க, யெகோவா தேவனை விசுவாசித்தாங்க, அதை அறிக்கை பண்ணாங்க. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சார். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால மனுஷங்கள் வந்து சொல்லுவாங்க, உன்னை அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனும் அனுமதி இல்லாமல் உன்னை தொடுகிறவன் என் கண்மணி என்ன செய்கிறான்? உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் என்ன போடுவதில்லை. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தேவ வார்த்தையை எத்தனை சதவீதம் விசுவாசிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? 100%. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் அவர் பட்சபாதம் இல்லாதவர்னு பைபிளில் போட்டிருக்குது. என்ன பாதம் இல்லாதவர் சொல்லுங்க பார்க்கலாம்? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்க பயன்படுறதை பார்த்து கண்ணீர் வரும். என்ன வரும்? அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, அவங்க இயேசுவத்தாங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க இயேசுவத்தாங்க பிள்ளைய கரை சேர்த்துட்டாங்க, அவங்க இயேசுவத்தாங்க எனக்கு ஒரு வீடு கட்ட முடியல, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணல, அது நடக்கல இது நடக்கல. இப்படி அழுகிற கூட்டம் எத்தனை கூட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ. ஏன் அழுக வருது? தேவ வார்த்தையின் மேல என்ன இல்ல? சகரியா தேவனை ஆராதிக்கிறான், கர்த்தருக்கு பயந்தவன் தான். ஆனா தேவனுடைய வார்த்தை அவனுக்கு என்ன செய்ய? அவன் என்னத்தை உணர்றங்கிறத விசுவாசித்தானே ஒழிய தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்பதில் அவன் என்ன செய்யல. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆவியா உனக்கு பேசுறேன்னு தெரியுமா? உன் வாழ்க்கையில பக்தி இருக்குது, ஆராதனை பண்ற, கர்த்தரை தேடுற, உண்மைதான். ஆனா நீ தேவ வார்த்தை என்ன செய்ய மாட்டேங்க.
இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னார். ஆனால் ஏனானியர் கானானியர் அவங்கெல்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நம்மள கண்ணு பெரிய ஆட்கள்ப்பா, அவங்க கோட்டைச்சவர்லாம் நம்ம பெருசா இருக்குது, அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியை போடுங்க, நம்ம பார்வைக்கு வெட்டுக்கிளியை போடுங்க, நம்மலாம் ஜெயிக்க. அதைத்தான் ஆவியானவர் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை ஹலோ, நீ எல்லாம் இப்ப விசுவாச சபைக்கு வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா எல்லா காரியத்திலும், எந்த வேலையிலும், எந்த சூழ்நிலையிலும் நீ தேவ வார்த்தையை 100% விசுவாசிக்கலாம். இந்த தேவ வார்த்தை கடைசி வரைக்கும் உன்னை நடத்த வல்லமை உள்ளது. அல்லேலூயா. சத்தியத்தை நீ கன்ஃபார்மா நம்பலாம். அல்லேலூயா. தேவனிடத்தில் என்ன கிடையாதா சொல்லுங்க, என்ன கிடையாது? அப்ப அவனுக்கு அற்புதம் செஞ்சு இயேசு செய்தாரு, செய்ய மாட்டாரா? அவங்களை பயன்படுத்தின இயேசு என்ன பயன்படுத்துவாரா இல்லையா? பயன்படுத்துவோம். உன்னையும் கர்த்தர் என்ன செய்வார்? பயன்படுத்துவோம். பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்துவார். நீ அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தேவ வார்த்தையை 100% என்ன செய்யலாம்? நம்பலாம். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நீ தேவனுக்கு பயந்து தான் வாழ்ற, கர்த்தரை உண்மையா தான் ஆராதிக்கிற, ஆனா என் வார்த்தையை விசுவாசிக்கிறையா அல்லது நீ என்ன உணர்றங்கிறத விசுவாசிக்கிறியா? அதான் மேட்ரு. இப்ப சகரியா என்ன உணர்றங்கிறதா விசுவாசம். ஆனா அவனுக்கு பழைய ஏற்பாடு தெரியும். யாரு தெரியும்? பழைய ஏற்பாடுல ஆபிரகாம் சாராளுக்கு பாட்டியம்மாவுக்கு 90 வயசு, தாத்தாவுக்கு 100 வயசு, இந்த நேரத்துல தான் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? குழந்தை கொடுத்தாரு. இவன் 100% விசுவாசிக்கிறமா வேண்டாமா? ஹலோ, ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தையெல்லாம் உன் வாழ்க்கையை நீ அனுபவிச்சுதான் விசுவாசிக்கணும் அவசியம் கிடையாது. வேத வசனத்துல கர்த்தர் எழுதியிருக்காரு, அதை 100% நீ என்ன செய்யலாம்? அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17, 18 ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உன் மனைவி கன்சீவ் ஆவான்னு சொன்னோடனே ஆபிரகாம் தன் உள்ளத்தில் நகைத்து அப்படின்னு போட்டுருக்கோம். அதுக்கடுத்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு இடத்துல வருவேன், இன்னும் உன் மனைவி கன்சீவ் ஆவா அப்படின்னு கர்த்தர் பேசுவார். அவளும் பார்த்தீங்கன்னா தன் இருதயத்தில் என்ன செய்தாலாம்? நகைத்து. அன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்கன்னா, நிறைய கிறிஸ்தவ குடும்பம் கர்த்தரை தான் ஆராதிக்குது, கர்த்தரை தான் மணிந்து கொள்ளுது, கர்த்தரை தான் தொழுது கொள்ளுது. ஆனால் தான் என்ன உணர்கிறேன் என்பதை தான் விசுவாசிக்கிறாங்களே ஒழிய தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்பதை என்ன செய்வதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, நீ கர்த்தரை தான் ஆராதிக்கிற, நீ கர்த்தரை தான் தேடுற, ஆனா என் வார்த்தையை விசுவாசிக்கிறியா இல்ல ஒரு சூழ்நிலையை விசுவாசிக்கிறியா? நீ என்ன உணர்றங்கிறத விசுவாசிக்கிறாதான் இப்ப மேட்ரு. தேவ வார்த்தை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. எதை விசுவாசத்தா? தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தா. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. மோசே ஒரு தப்பு பண்றான். மோசே குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். வாசிங்க பாருங்க. பெண்ணும் கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்தில். யோசித்து பாருங்களேன். இங்க மோசே குறித்து ஆவியானவர் எழுதுகிற காரியம் என்ன? முதல் தடவை கண்மலையை பார்த்து பேசு, தண்ணி வரும்னு கர்த்தர் சொன்னார். 2ஆம் தடவை கர்த்தர் என்ன செஞ்சார்னா, என்ன செய்ய சொன்னார்? முதல் முறையில் கண்மலை அடிக்க சொன்னார், அடித்தா தண்ணி வந்துச்சு. இப்போ 2வது முறை கர்த்தர் பேச சொன்னார். ஆனால் இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அடிச்சிட்டான். நமக்கு பார்க்க அது சாதாரணமாக தெரியுது. ஆனால் ஆவியானவர் எழுதுகிறார், நீ இந்த காரியத்தில் என்ன செய்யலை, என்ன செய்யலை, அதனால எங்க போக மாட்டேன். பாருங்க, இவ்வளவு மிக பரிசுத்தவான், தேவனை முகமுகமா தரிசிக்கிறான், தேவனை விசுவாசிக்கிறான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியத்துல தேவனை, இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற ஆலோசனை, நீ எல்லா காரியத்திலும் தேவனை விசுவாசிக்கிறியா? அதான் மேட்ரு. எந்த காரியத்திலும் 100% யாரை விசுவாசிக்கணும்? தேவனை, தேவ வார்த்தை என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவன் விசுவாசத்தை என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அது மாதிரி டேவிட்டை பாருங்க. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1 வசனம். தாவீதை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார் பாருங்க. தாவீது 27. அப்பொழுது என்னது? பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி என்னது? சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்காவது என்னை கண்டுபிடிக்கலாம்
என்ற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பிக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில், அதே மாதிரி பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிட்டான். இப்போ தாவீது செய்த தவறு என்ன? கர்த்தர் தான் தன்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் சொன்னால் செய்வார, செய்ய மாட்டாரா? அப்போ அவன் எதை விசுவாசத்தை இருக்கணும்? தேவ வார்த்தையை 100% என்ன செஞ்சுருக்கணும். ஆனால் அவன் இப்போ ஃபீலிங், நிறைய வேலைகள் நம்ம எதைத்தான் விசுவாசிக்கிறோம் தெரியுமா? நம்ம என்ன உணர்றோமோ அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லுது புரியுதா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை தான், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க தான். ஆனால் நம்ம எதைத்தான் விசுவாசிக்கிற ஒரு பிரச்சனை வந்தா, எனக்குலாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வாடகை எங்களுக்கு 5500, அப்போ இப்போ 6000 ரூபா வாடகை. நான் வாடகைக்கு ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். 3000 ரூபா தான் இருக்குது. 5ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு கொடுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கேப்பு தான் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. நான் யோசித்து பார்த்தேன், 3000 ரூபாய் கையில் வச்சுட்டு இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு, எந்த வருஷத்துலையாவது வாடகை கொடுக்காமல் இருந்திருக்கோமா? இல்லை. அப்போ நான் கர்த்தரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இது வரைக்கும் எல்லா மாதமும் கரெக்டாக என்ன செஞ்சுருக்கேன். ஆமாம், நிறைய பேருக்கு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட திவாலாகி உட்காந்துருக்கான். ஆனால் நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், திவாலா இல்லை என்ன செய்யலை, ஆகலை. சரி, நான் என் நேரத்தில் எனக்கு தேவையை சந்திப்பீங்க. அதனால் பார்த்தேன், உடனே கர்த்தரை சோத்திரம் பண்ணேன். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு, அதனால் இந்த மாதமும் நான் கொடுக்கும்படி செய்வீர், அதுக்காக உமக்கு சோத்திரம் சொல்லிட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நடந்தது என்ன தெரியுமா? என்றுமே வராத ஒரு காக்கா எங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி ஜோமன் வந்துச்சு. அல்லேலூயா. அந்த காக்கா என்றைக்குமே 10 ரூபா காணிக்க கூட என்ன செய்யாது, கொடுக்காது. என்ன செய்யாது? ஆமாம், கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காக்காவுக்கு ஜோமன் உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு எவ்வளோ வாடகை தேவையோ அப்படி கூகுள் பேல உடனே அனுப்பி வச்சிச்சு. அல்லேலூயா. வீட்டு தேவைக்கு அன்றைக்கி காய்கறி, பருப்பு, அரிசியெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதுக்குரிய தேவையை அதில் சேர்ந்து என்ன செஞ்சு வந்துச்சு. கரெக்டாக போய் 5 மணிக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், கொடுத்துட்டோம். அல்லேலூயா. இது வரைக்கும் அப்படித்தான் எங்களுக்கு வண்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எத்தனை செய்த இயேசுவை விசுவாசிக்கலாம் சொல்லுங்கள். ஆனால் நம்ம ஆட்கள் விசுவாசம் என்ன தெரியுமா? வயசான யாராவது தாத்தா பாட்டி கை கால் இழுத்துக்கிட்டு அப்படி வராமல் கிடந்தா இப்பயே நம்மளை கஷ்டப்படுறாங்க, நம்மளாம் தாத்தா பாட்டி ஆகிட்டோம், இப்படி கை கால் இழுத்து நம்ம கஷ்டப்படாம போக மாட்டவரே. என்ன விசுவாசம் பாருங்க. ஹலோ பாட்டியம்மா, நீங்களாவது நல்லா இருக்கீங்க, உங்கள் ஸ்டேஜெல்லாம் எப்படி இருக்குமே? ஒன்றை காட்டில் நான் நல்லா கொடுத்த கன்று போல இருப்பேன். ஏன்னு தெரியுமா? நான் யாருடைய பிள்ளை சொல்லுங்க. ஆனால் நம்மாக்கள் விசுவாசம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது போல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், அவங்களுக்கு சுகர் வந்தது போல எனக்கு என்ன சுகர் வந்துடும், அவங்களுக்கு காலை எடுப்பது போல எனக்கு என்ன எடுத்து விடுவார்கள். காலை எடுத்துருவாங்களோ அப்படின்னு பயம் வருது. பஸ் கன்ஃபார்மாக எடுப்பான். பயம் வந்துருச்சுன்னா என்ன எடுத்துருவாங்க? ஹலோ, எதை விசுவாசிக்கணும்? தேவ வார்த்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும், அல்லேலூயா, அவன் எலும்புகளில் ஒன்றாக என்ன செய்வதில்லை, முறிக்கப்படுவதில்லை. ஒரு பாஸ்டர் பார்த்தீங்கன்னா பைக்கில் போய் விழுந்துட்டாரு, காலில் ஃப்ராக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் காலில் எதுவும் எலும்பு தேய்மானம் ஆகி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் அவர் இந்த வார்த்தையை விசுவாசித்தார். எலும்புகளில் ஒன்றாக என்ன செய்வதில்லை, முறிக்கப்படவில்லை. அதை விசுவாசித்து தேவனை சோத்திரம் பண்ணிட்டு போனார். ஒன்றுமே இல்லை, சாதாரண மருந்து போட்டு சரியாயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் சாத்தான் பேசுவான், உனக்கு அவங்களுக்கு வந்தது போல் என்ன வந்துருச்சு, உனக்கு கதை முடிய போகுது அப்படின்னு அவன் சொல்லுவான். நீங்கள் சொல்லணும், இப்போ தானே எனக்கு ஸ்டார்ட்டே ஆகுது அப்படிங்கணும். அல்லேலூயா. லூக்கா சேகர் தெரியுமில்ல, பாடல் பாடுகிற அந்த தெய்வ மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பைக்கில் போகும்போது விழுந்து எலும்பெல்லாம் சுக்குநூறாக என்ன செஞ்சு போச்சு, பின்னாடி பேக் பெயின் எல்லாமே உடஞ்சி போச்சு. என் டாக்டர் சொல்கிறாங்க, இவர் எழுந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சீன் முடிஞ்சது அப்படின்ட்டாங்க. அதோட படுக்கையில் தான் வீட்டில் போட்டாங்கன்னா மனைவி அவர் மட்டும்தான் இருக்காங்க. ஒரே ஆளுக. சரிதானா? அப்போ சாத்தான் பாதாளத்திலேருந்து ஏறி வந்தாங்க. அவன் சொன்னான், இன்னையோட ஒரு சீன் என்ன செஞ்சு முடிஞ்சிச்சு, இனி நீ என்னை பற்றி எங்கள் பாட்டு என்ன செய்ய முடியாது, பாட முடியாதுன்னு. உடனே அவர் சொன்னாரா, இப்போ தான் எனக்கு ஸ்டார்ட்டே ஆகுது அப்படின்னாராம். அல்லேலூயா. இனிமே தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, உயர்த்த போகிறார் அப்படின்னு சொன்னான். அவன் போயிட்டானா.
அதுக்கடுத்து பாடல் பாடி 2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா பாட்டு பாடி கத்தரை மகிமைப்படுத்திட்டு அதே நேரத்தில் தேவ வல்லமை இறங்குச்சு. கத்தை சுகமாக்கினார். இன்னைக்கு எழுந்து நடந்து கத்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ என்ன உணர்றங்கிறது முக்கியம் கிடையாது. உன் சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. நீ எதை விசுவாசிக்கிற, யார் மேல் உன் நம்பிக்கை இருக்குது, யார் மேல உன் விசுவாசம் இருக்குங்கிறது தான் மேட்ரு. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் யாரை விசுவாசிக்கணும்? கத்தரை விசுவாசிக்கணும். அதான் கத்தரை எதிர்பார்க்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நமக்கு நேரம் ஓடி போயிடுச்சு. இன்னும் நிறைய குடும்பம் இருக்குது, ஆனால் அத்தனை குடும்பத்துக்கு நமக்கு நேரம் இல்லை. மத்தேயு 14 அதிகாரம் 31 வசனம் பாருங்க. மத்தேயு 14:31. இயேசு கிறிஸ்து அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார். இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வந்தது பார்த்தோன்னே பேதுரு நீரையானா நானும் நடந்து வரணும், உடனே நடந்து வந்தான். விசுவாசம் ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஆனால் புயல் கீழே பார்த்தோன்னே அவனுக்கு விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. நம்ம தமிழ் பைபிளில் அற்ப விசுவாசம் போட்டு, இங்கிலீஷ் பைபிளில் லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம். என்னதுங்க? கொஞ்சம் விசுவாசம். அதான் ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்ட. நிறைய வேலைகளில் நமக்கு பல காரியங்களை குறித்து சந்தேகம், அவிசுவாசத்தை சாத்தம் ஒதுக்கிட்டே இருப்பான். வெறி கவனமாக இருக்கணும். உன் விசுவாசம் எப்படி இருக்க தெரியுமா? பெரிய விசுவாசமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் கானானிய பெண்ணை பார்த்து சொன்னார், பெரிய விசுவாசம் உன் ஸ்திரீய உன் விசுவாசம் பெரிது அப்படின்னாரு. அல்லேலூயா. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? லிட்டில் ஃபெய்த்தாக இருக்கக்கூடாது, விசுவாசம் பெரிய ஃபெய்த்தாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அதுபோல் மத்தேயு 17:17 பார்த்தீங்கன்னா, சீசர்கள் பிசாசம் துரத்த முடியாமல் நிற்கும் போது, ஏன் எங்களால் துரத்த முடியாது, உங்கள் அவிசுவாசம் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்றதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பாருங்க, இயேசுவோடு நடக்கிறாங்க, ஆனால் சில காரியத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. இப்போ நம்மளும் தான் அப்படி நிறைய காரியங்களை நம்ம இயேசு விசுவாசிக்கிறோம், ஆனால் சில காரியத்தில் நம்ம கத்தரை என்ன செய்ய மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். அதை குறித்து ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குற கேள்வி என்னன்னா, நீ பக்தியோடு தான் இருக்க, நீ கத்தரை ஆராதிக்கிற, நீ கத்தருக்கு பயந்து தான் வாழ்ற, ஆனால் சில காரியத்தில் நீ என்னுடைய வார்த்தையை 100% என்ன செய்யறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. அதனால நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, அற்புதம் செய்ய முடியல. அதனால உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. அதனால நான் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்ற முடியல. அதனால தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில பக்தி இருந்தா போதாது, ஆராதனை இருந்தா போதாது, நீ எல்லா காரியத்திலும் தேவனை என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிப்பீங்களா? அடுத்து நம்ம ஒரே லைனில் மற்ற காரியத்தெல்லாம் சொல்லி முடிக்க போகிறோம், நமக்கு நேரம் ஓடி போயிடுச்சு. 3வது பாருங்க, ஏலியின் குடும்பத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேதத்தில் நீங்கள் ஏலியின் குடும்பத்தை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12-17, 18 கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏலியின் குடும்பத்தில் கத்தர் ஆராதனை பண்ணுறவங்களாக இருந்தாங்க. ஏலியின் பிள்ளைகள் ஆசாரியர்களாக இருந்தாங்க, கத்தருக்கு ஆராதனை செஞ்சாங்க, பலி செலுத்தினாங்க, பலிபீடம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அங்கே என்ன இல்லை அப்படின்னா, கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சபை அடிக்கடி பார்த்தா ஒரு பயம் இல்லாமல் போயிடும். பார்த்துருக்கீங்களா? பாஸ்தா அடிக்கடி பார்த்தா பயம் இல்லாமல் போயிடும். பார்த்துருக்கீங்களா? நம்ம கிறிஸ்டின் தானே, பாரம்பரியம் வந்துருச்சு அப்படின்னாலும் ஒரு பயபக்தி இருக்காது. பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் 6 மணி நேரத்தில் ரசிக்கப்படும் போது ஜெபம் அப்படின்னா ஒரு பயபக்தியாக உட்காருவாங்க. இப்போ ஜெபம்னா அசால்ட்டு தனம். பார்த்துருக்கீங்களா? என்ன இல்லை, கத்தருக்குரிய ரெஸ்பான்ஸ், அந்த கனப்படுத்துகிற அந்த அனுபவம் இல்லை. ஏலியின் பிள்ளைகளை குறித்து போட்டுட்டு அவங்க பேலியானின் பிள்ளைகளாக இருந்தாங்க, ரட்சிப்பு இல்லை. என்ன இல்லை, கத்தரை அறியாத. அதுபோல் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா விபச்சாரக்காரராக இருக்காங்க. அங்கே வந்தவங்களோட விபச்சாரம் பண்ணுறாங்க. அது மாத்திரமல்ல, காணிக்கை மேலே அவங்களுக்கு கொள்ளை ஆசை, அதாவது பொருளாசை. சுருக்கமாக சொல்லப்போனால் என்ன இருக்குது, நல்லா கவனிக்கணும், கத்தருக்கு ஊழியர் செய்தார்கள். நீங்கள் சிலர் கூட கத்தருக்கு ஊழியர் செய்வீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாசை இருக்குதா, கவனமாக இருங்க. காணிக்கை கொடுக்கறதுல கவனமாக இருக்கீங்களா, கவனமாக இருங்க. அதுபோல் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் தேவனுக்கு ஆரம்பத்தில் இருக்க அந்த பயப்படுற பயம் இருக்குதா, ரொம்ப முக்கியம். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, நான் இயேசுவை தினமும் பார்க்குறேன், நேருக்கு நேரம் நான் பார்த்து பேசுகிறேன், தினமும் நான் பார்த்து பேசுகிறேன். ஆனால் இயேசுவின் ரூமுக்கு வந்துவிட்டால் அவர் தேவன், நான் சாதாரண மனிதன் என்ற உணர்வு எனக்கு எப்பொழுது இருக்கும். என்ன இருக்கும்? அவர் தேவன், நான் யாரு, சாதாரண மனுஷன் தான். நம்ம தான் பார்க்குறேன். அதனால நம்ம அசால்ட்டா அப்படியே கையை போட்டுட்டு அப்படி எல்லாம் பண்ணலாம் முடியாது. சரிதானே? அவர் தேவன். அதனால அவர் வந்துட்டாலே நான் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த பயப்படுற பயம் நமக்குள்ள என்ன செய்யணும்,
இருக்கணும். நிறைய வேலைகளை பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் பல வருஷம் சபைக்கு வந்துட்டா நமக்குள்ள வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அசால்ட்டுத்தனம் வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த அசால்ட்டுத்தனம் நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டுமல்ல, பரிசுத்த ரொம்ப 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 முக்கியம். உங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவன்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏலியுடைய குடும்பம் முடிவு மோசமாக போச்சு. அதனால உங்க குடும்பம் பக்தியா இருந்தா போதாது, கர்த்தரை ஆராதிச்சா போதாது, பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தரை ஆராதிச்சா போதாது, கர்த்தரை தேடினா போதாது, பொருளாசை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாதுங்க? உங்களுக்குள்ள இப்போ பொருளாசை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். பொருளாசை இருக்குதா இல்லையா? இங்கே இருக்கிறவங்களை கேட்டால் நிறைய பேர் இல்லைன்னு, ஆனால் இருக்குதான்னு இப்போ கண்டுபிடிச்சிட போகிறோம். சரிதானா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து கொஞ்சம் சரியாக பேச முடியல, அல்லது இன்னொரு ஃபோன், ஒரு புது ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பொதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் வேறு யாருக்காவது என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஆட்கள் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இதை என்னைக்காவது யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபோன் வீட்டுக்குள்ளேயே கிடக்கும். ஆனால் துரு பிடிச்சி கிடைச்சாலும் என்ன பிடிச்சதாலும் என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வாங்குவாங்க. ஏற்கனவே உள்ள வாஷிங் மிஷின் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், அதனால் ஒன்று வாங்குவாங்க. சரி, இதை யாருக்காவது கொடுத்து யூஸ் பண்ணலாம்ல, கொடுக்கலாமா இல்லையா? 10 சேலை இருக்குது, நம்ம ஆட்கள் உடுத்தவே மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, பார்ப்பதற்கு மட்டுமே. அது என்னதற்கு எடுத்து யூஸ் பண்ண பரவாயில்ல, ஆனால் பார்ப்பதற்கு மட்டுமே வைத்திருப்பார்கள். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக எடுத்து, அப்படின்னா உனக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம் சொல்லுங்க. ஒரு பொருளை பயன்படுத்தாமல் வீட்டுக்குள்ள அப்படி மூளையில் ஓரத்தில் ஏதாவது செல்போனை வச்சிருக்கிறது, வாஷிங் மிஷினை வச்சிருக்கிறது, மிக்சியை வச்சிருக்கிறது, அல்லது சுடிதா வச்சிருக்கிறது, அல்லது ஏதாவது 2 பொருள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? இப்ப சொல்லுங்க, எனக்கு பொருளாசை என் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்து பார்க்கலாம். என்ன பாஸ்டர் இப்படி சுத்தி குத்தி கடைசியில் என் தலையில கை வச்சிருக்கீங்க? ஹலோ, இன்னைக்கு மனம் திரும்புங்க. என்ன திரும்புங்க? நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான், ஆனா என்ன உட்கார்ந்து இருக்குது சொல்லுங்க, என்ன உட்கார்ந்து இருக்குது? நல்லா கவனிச்சு, உங்ககிட்ட ஒரு 2 பொருள் இருக்கா, ஒருத்தவங்க கொடுங்க. வேணும் நாங்கள் நாளைக்கு போய் கொடுத்தோம், நாளை கழிச்சு போய் கொடுத்தோம், அடுத்த வருஷம் போய் கொடுத்தோம். சிலர் வீடு வச்சிருப்பாங்க, யாருக்காவது வாடகைக்கு விடலாம், இல்லைன்னா யாராவது யூஸ் பண்ணுறதுக்கு விடலாம். ஆனால் நம்ம ஆட்கள் விடவே மாட்டேன். நானும் போய் அங்கே குடி இருக்க மாட்டேன், எவனும் அங்கே வந்து என்ன செய்யக்கூடாது. இதுக்கு பேர் என்ன பேர் நினைக்கிறீங்க? அதே மாதிரி 2 சைக்கிள் வச்சிருப்பாங்க. சைக்கிளை நம்ம ஆட்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன எண்ணத்தில் ஓடுறாங்க ஐயா, பைக்கில் ஓடுவாங்க. ஆனால் அதை துருப்பிடிச்சி அது பாலா போனாலும் சும்மா லட்சம் கிளம்பி எடுத்த வீட்டுக்காரங்க சைக்கிள் கூட இல்லாமல் கஷ்டப்படுவோம். அவனுக்கு கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு விசுவாசி நம்ம சபைக்கு வர்றவங்களே ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டப்படும், அவனுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் நம்ம கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொடுக்கவே. அப்ப என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆனால் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான், கர்த்தரை தேடுறவங்க தான். ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன உட்கார்ந்துருக்குது? இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற சத்தியம் என்ன தெரியுமா? பக்தியுள்ள குடும்பம் தான், கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம் தான். ஆனால் சில பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? விசுவாசிக்கல. ஒரு சூழ்நிலை விசுவாசிக்கிற, நீ என்ன உணர்றங்கிறத விசுவாசிக்கிற. ஆனால் உன் வாழ்க்கையில் உணர்வு, நீ உணர்றது உண்மை எல்லாம் மாறிவிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறவே. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, உன் வீட்டில் பரிசுத்தம் இருக்கணும். இஷ்டம் கூட வரக்கூடாது. கர்த்தருக்கு நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று எனது நாமத்தை அசட்டை பண்ணுகிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய ஆசாரியர்களுக்கு சொல்கிறான்னு சொல்லி மல்கியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். அப்போ நல்லா கவனிங்க தேவ பிள்ளையை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஸ்டேஜுக்கு வரும்போது எவ்வளோ ஒரு பயம் இருந்துச்சோ அதே பயபக்தி நமக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லை அப்படின்னா நாம் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செய்கிறோம்? குறைபடுறோம். இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை செய்யுங்க, கர்த்தர் என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்ததாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிப்போம். மோசே குடும்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் 10 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் அந்த மோசே குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா விசுவாசம் உள்ள குடும்பம். எப்படிப்பட்ட குடும்பங்க? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தனக்கு கொடுத்த கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த குழந்தையின் மேல் ஒரு தேவ திட்டம் இருக்குது. இந்த குழந்தை சாகக்கூடாது. இந்த குழந்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய தரிசனத்தை நிறைவேற்றுவா என்ற விசுவாசம் யாருக்கு இருந்துச்சுன்னா மோசேயுடைய அம்மாவுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா.
அதனால தான் அந்த குழந்தைய ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் என்ன செய்கிறா தெரியுமா, ஒளிச்சு வச்சா. எபிரேயர் 11:23 வாசிங்க பார்க்கலாம். எப்படி? மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே, யாருடைய கட்டளைக்கு? இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா? உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும்? விசுவாசம் உள்ள குடும்பமாக இருக்கணும். ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் என்ன செய்கிறாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க. அதனால தேவ திட்டம் மோசையுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? அப்போ நீங்கள் விசுவாசத்தில் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா கர்த்தர் வளர்ப்பார். சரிதானா? 2 தீமோத்தேயு 1:8 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயு குறித்து ஆவியானவர் எழுதுகிறார், முந்தி இந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள்ளே இருந்துச்சு, அதுக்கடுத்து அது உங்கள் அம்மாக்குள்ளே இருந்துச்சு, அந்த விசுவாசம் உனக்குள்ளே என்ன செய்து நிலைத்திருக்கிற. தேவ பிள்ளையை நம்முடைய குடும்பம் கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ள ஒரு குடும்பமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் எந்த சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அதனால் நம்ம அப்படி இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கு என்ன தருவாரா? கிருபை தருவாராக. எழுந்து நிற்போமா? நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் 4 வித குடும்பங்களை குறித்து நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். 1 கொர்நேலிய குடும்பம், 2 சகரியாவின் குடும்பம், 3 ஏலியின் குடும்பம், 4வது மோசேயுடைய குடும்பம். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு சோத்திரம்ப்பா, சோத்திரம்ப்பா. வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, பக்தி இருந்தால் மட்டும் போதாது, என் வாழ்க்கையில் ரட்சிப்பு அனுதினமும் இருக்கணும். என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். என் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் பக்தியோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு ரட்சிப்பு நிறைவேற நீ பயத்தோடு பக்தியோடு பிரயாசப்படுறீங்களா? ஆண்டவர் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, வேதத்தை தியானித்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் வேதத்தை தியானம் பண்ணி ஜெபிக்கணும். அந்த கிருபையை தாங்க. நீங்கள் அதை தருவதற்காக உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். ஏசப்பா, உமக்கு நன்றி. அதுபோல் பரிசுத்தம், என் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். விசுவாச வாழ்க்கையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சகரியா குடும்பத்தில் விசுவாசம் இல்லை, நான் எல்லா காரியத்திலும் இன்று முதல் உங்கள் வார்த்தை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்று முதல் ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் உங்கள் வார்த்தை நான் 100% நான் விசுவாசிக்கிறேன், கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. அதுபோல் ஏழி குடும்பத்தில் இருந்த அந்த அசுத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்பா